என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். கடகராசி. கடகராசி நேர்களோட வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது நடக்க போகுதுங்க. இந்த சம்பவம் எல்லாம் கடகராசி நேர்களோட வாழ்க்கையில் முருகனோட காலத்தில் ஏற்பட்டிருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமான முறையில் அமைய போகுதா, இல்லை அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகள் இனி வரப்போகின்ற நாட்களில் சந்திக்க போகிறீங்களா அப்படிங்கிறத குறித்த தகவலை தான் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பொதுவாகவே நம்மோட வாழ்க்கையில் நாம் சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்மோட வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது, அதாவது நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது ஏதாவது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்வது மூலமாக அதுக்கு தகுந்தது போல் நடந்து கொள்கின்ற பட்சத்தில் தான் அந்த பிரச்சனையை எளிதாக சீக்கிரமாக தவிர்த்திடலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் அதிகப்படியாக செலவாகலாம். இல்லைன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பொருள்களை பத்திரமா பார்த்துக்கணும். இல்லைனா தேவையில்லாத இழப்புகள்லாம் ஏற்படலாம். அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நாம் வச்சிருக்கக்கூடிய பொருட்களை ரொம்ப பத்திரமாகவே வச்சுருப்போம். ரொம்பவே உதவியாக இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்பானது ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடகராசி நேயர்களுக்கு தைப்பூசத்துக்கு பிறகு நேரமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகனோட 2 சிறப்பான விஷயங்களுமே ஒரே தினத்தில் வந்திருக்கிற காரணத்தினால மறக்காமல் அன்னைய நாள் மாலை 6 மணி அளவில் பார்த்திங்கன்னா வெற்றிலையை வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு விடுங்க. எதுவாக இருந்தாலும் அப்படியே உடனடியாக நடந்துருங்க. முருகர் நடத்தி கொடுத்துருவார். கடகராசி நேயர்கள் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு ஏற்ப ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த தைப்பூச நாள் அமைஞ்சிருக்குங்க. ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. அதோட ஜோதிட ரீதியாக இனி உங்களுக்கு நேரம் காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 2025 அதாவது 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்குரிய அருமையான நாள். அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு தைப்பூசமும் சேர்ந்து வந்திருக்குங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டிருக்குது. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போது அஷ்டம சனியானது நடந்துட்டு இருக்குங்க. இதன் விளைவாகவே பல்வேறு விதமான துன்பங்கள் பார்த்திங்கன்னா கடகராசினியர்கள் சிக்கிக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது கடகராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா நிம்மதியும் பெருமூச்சு விடக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்கள் சாதகமான முறையில் அமையலாம் அப்படின்னே சொல்லலாங்க. எதிர்காலத்துக்கான திட்டமிட்டங்கள் ஆனாலும் உத்தியோகத்தில் சில சிக்கல் தொடரலாம். அப்படிங்கிறதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பல கிரகங்கள் இடமாறக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தினோட தைப்பூசத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத இன்னுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது கடகராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு கிரகங்களோட சேர்க்கை மற்றும் பெயர்ச்சியோட அடிப்படையில் சாதகமான நல்ல விஷயங்கள்லாம் அதிக அளவில் நடைபெறக்கூடிய வகையில் தான் சாதகமாக அமைஞ்சிருக்காங்க. அஷ்டம சனினால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சரியாக சொல்லணுன்னா 1 மாத காலம் மட்டும்தாங்க இருக்குது. முற்றிலும் எல்லாமே முழுமையாக முடிவடைந்து உங்களோட வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மை உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதுக்கு ஒரு அடித்தளமாக தான் நான் இப்போயிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில்
உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடிய வகையிலையும் இருக்க போகுதுங்க. எல்லா கஷ்டமுமே விலகி ஒரு இனிமையான மாற்றங்களை காண முடியுங்க. 11/2/2025 புதன்கிழமை அன்னைக்கு தான் முருகன் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்குரிய அருமையான செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் தைப்பூசமும் சேர்ந்துருக்குங்க. இதுக்கப்புறம் நிச்சயமாக நடந்தே தீரும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் கடக ராசி நேயர்களுக்கு நிலை அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் ஏதாச்சும் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அது எல்லாமே விலக போகுது. உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை இந்த தைப்பூசத்துக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அந்த தடையெல்லாம் விலகி அந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக முருகனோட அருளால் நடக்கலாம். உங்களோட முயற்சிகளுக்கு எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இப்போது இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. முயற்சி செய்வதற்கு நீங்கள் தயக்கமே காட்டக்கூடாது. ரொம்ப நாளாகவே எந்த விதமான பிரச்சனைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. இனி என்ன நடந்தாலும் நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேணாம். உங்கள் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு உங்கள் சைடில் நீங்கள் முயற்சிகளை வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்போ தான் எதிர்பார்த்த பலன் எல்லாமே கிடைக்கும். இந்த நல்ல ஒரு வளர்ச்சியும் புகழும் மதிப்பும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையிலையோ நல்ல அனுகூலமான செய்தியை கேட்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. அற்புதமான இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு மாலை சரியாக 6 மணி அளவில் அதற்கு மேலே 6 வெற்றிலையை வச்சு அதுக்கு மேலே 6 அகல் விளக்கும் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு ஓம் சரவணபவா அப்படிங்கிற நாமத்தை அப்படிங்கிற திருமந்திரத்தை நீங்கள் 6 முறை உச்சரித்து கொண்டு பிறகு அந்த தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. அந்த தீப ஒளிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உங்களோட வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை மனதார அந்த முருகன் கிட்ட கேட்டுட்டு வாங்க. அது எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு நடக்கும். முருகப்பெருமான அக்னி கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தீப ஒளியில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் நேரடியாக சூட்சமமான முறையில் தோன்றி நம்ம நாமத்தை எது கேட்டாலும் உடனடியாக நடத்தி கொடுத்துருவார். அப்படிங்கிறதால மறக்காமல் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செஞ்சுருங்க. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த வியாபாரிகளுக்கு பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். வரவேண்டிய தொகையானது கைக்கு உடனடியாக வந்துடும். கடக ராசி நேயர்களுக்கு அமைந்துள்ள புதிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இல்லைன்னா ஒப்பந்தமானது உங்களுக்கு சாத்தியமாகலாம். மேலும் இந்த சூரியனோட பயிற்சியானது சில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால அதிக செலவுகள் இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த பொருள் மூலமாக நமக்கு சின்னதாக ஏதாவது யூஸ் இருந்தால் மட்டும் தான் அதை நம்மளால் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக செய்யலாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எது நல்லது, எது கெட்டது, நம்முடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு எல்லாத்தையுமே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது நல்லதுங்க. அதனால் மேலும் கடகராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால புதன் இணையிறது நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். அதாவது திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய வாய்ப்பு இல்லைன்னா முயற்சிக்கு ஏற்ப நல்ல வெகுமதி கிடைக்க கொடுங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளானது வேலை வாய்ப்புகள்லாம் சாத்தியமாகும்.
பொருளாதாரத்தை மேம்படுத்தி தரக்கூடிய வகையில் நிலமை அமைஞ்சிருக்குங்க. மூத்தவங்களால் ஆதாயத்தை பெற்றுக்கொள்வீங்க. நிலம், வீடு, நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு பிறகு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். அதே போல் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வருமானம் உயரும். வேலை இல்லாத நல்ல மாற்றம் தெரியும். அவசரப்படாமல் இருக்கிறது இன்னும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். முருகப்பெருமானோட அன்பும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எப்பயுமே முழுமையாக கிடச்சிக்கிட்டே இருக்கும்.